ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் அண்ட் ஷைன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது யூபிஎஸ்சி அப்படின்னா என்ன. யூபிஎஸ்சி 2026 நான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி ஒரு டாப் போஸ்ட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு ஆசை, வெறி, லட்சியம் எல்லாமே இருக்குது. நான் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம், ஒரு பிகினராக, ஒரு ஃப்ரெஷராக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு அகாடமி போகணும், கிளாஸ் ஜாயின் பண்ணணும், படிக்கணும், இது எல்லாமே தாண்டி நீங்கள் புக்கை திறந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசிக் நீங்கள் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். யூபிஎஸ்சியோட செட்டப் எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த விஷயம் கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போய்கிட்டு இருக்கோம், என்ன படிக்கும் எல்லாமே கிளியராக வந்து புரியும். இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரெஷருக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், யூபிஎஸ்சினா என்ன, என்னென்னலாம் கவர் ஆகுது, இதை எப்படி கொண்டு போயிட்டுருக்காங்க, என்ன செட்டப், என்ன பேட்டர்ன், என்ன சிலபஸ், ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். இதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் உங்கள் ப்ரிப்பரேஷன் இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் புரியல, இல்லை தாண்டி இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ரைட், பார்த்துடலாம். சரிங்க, யூபிஎஸ்சி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இதில் என்னென்ன போஸ்ட் வந்து இருக்குது. யூபிஎஸ்சி படிக்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து படிக்கிறேன், அது எல்லாம் வந்து ஓகே. அந்த எக்ஸாமில் என்ன போஸ்ட் வந்து இருக்குது, கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டும் வந்து பாருங்கள். ஸோ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்களா. ஸோ மொத்தம் என்னென்ன போஸ்ட்டில் வந்து கவர் ஆகுது. 23 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எழுத போகிறது ஒரு எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் 23 போஸ்ட்டும் உங்களுக்கு வந்து அலாட் பண்ண போகிறாங்க. கிளியர்? அப்போ ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் ஒரு போஸ்ட் வந்து கிடையாது, ஒரே எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்ட் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் படிக்கிறது யூபிஎஸ்சி கீழே இது எல்லாமே ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், கார்ப்பரேட்டு, ஆடிட்டு, டிஃபென்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து வரப்போகுது. ஸோ என்ன போஸ்ட்லாம் கவர் ஆகுறத ஒன்ஸ் நீங்கள் முழுமையாக செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாம் தெரிஞ்சால் தான் இன்னும் பெட்டராக வந்து நீங்கள் பண்ண முடியும். ஓகே, ரைட். ஸோ 2026 நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நமக்கான எக்ஸாம் டேட்ஸ் என்னென்ன அதை வந்து பார்த்துடலாம். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 1 இயருக்கு முன்னாடி டேட் வந்து கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா யூபிஎஸ்சி வெறும் 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ண, 4 மாதம் பண்ண நிச்சயமாக கிளியர் பண்ண ரொம்ப 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 கஷ்டமான விஷயமா இருக்கும். மினிமம் அந்த 1 இயர் ரோடு கேப் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரோட் மேப் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டா அந்த 1 இயரில் யூபிஎஸ்சி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியும். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண உள்ளே வரவங்க டிமோட்டிவேட் ஆகிறது, ரொம்ப வருஷமாக படிக்கிறாங்க, கிளியர் பண்ணவே இல்லை, நாம் என்ன வந்து பண்ண முடியும். இது உண்மையான ஒரு கேள்வி தான், டவுட்டு தான். பட் இங்கே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, லாஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பண்ணிட்டா மட்டும்தான் அறிவாளி, லாஸ்ட்டாக பண்ணால் வந்து கிடையாது, அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. இந்த இடத்துல அந்த யூபிஎஸ்சி அப்படின்னா என்ன, அந்த செட்டப் வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். அதை ப்ராப்பராக நம்ம லவ் பண்ணி படித்தா நிச்சயமாக நம்ம வந்து கை கொடுக்கும். எல்லாருமே படிக்கிறாங்க தான், இல்லைன்னா வந்து சொல்லலை. பட் படிக்கும் போது அந்த ஒரு சில எட்ஜை வந்து வாங்குது, ஏன் வந்து வரமாட்டுது அப்படின்னா ப்ராப்பராக இன்னும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அது மட்டும் தான் வந்து உண்மை. கிளியர் பண்ணலைன்னா தப்பு நம்ம மேலே மட்டும்தான், வேறு யார் மேலேயும் கிடையாது. தப்பு சரி பண்ணிக்கிட்டால் சீக்கிரமாக கிளியர் பண்ணிடலாம், இல்லைனா அந்த அட்டெம்ப்ட் தள்ளி போயிட்டு லேட்டாக கிளியர் பண்ண முடியும். அது மட்டும் தான் வித்தியாசம். ஓகே, சரி பார்த்துலாம். ஸோ டிமோட்டிவேட் ஆகாதீங்க. நம்ம வேலை ப்ராசஸ் சரியாக இருந்தால் ரிசல்ட் சரியாக வரும். ரொம்ப அட்வைஸ் பண்ணுறேன் நினைக்காதீங்க. இது எல்லாமே மைண்டில் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் தான். சரிங்க, 2026 நமக்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ ஓப்பன் ஆகுது, Jan 14th 2026 எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே, பட் உங்கள் ப்ரிப்பரேஷன் அன்றைக்கி தான் ஆரம்பிக்கணும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சே ஆகணும். உங்களுக்கான எக்ஸாம் டேட் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ 3 ஸ்டேஜ் வந்திருக்கு. இதில் ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் May 24, மெயின்ஸ் எக்ஸாம் August 21. ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்புறம் 4 மாதம் தான் டைம் வந்திருக்கும். அது பத்தாது. உங்கள் ப்ரிப்பரேஷன் இப்போ May 24 கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிமம் உங்கள் ப்ரிப்பரேஷன் June 2025 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து படிக்க வேண்டியது இருக்குது. ஒரு 1 இயர் ப்ராப்பர் ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக யூபிஎஸ்சி கை கொடுக்கும். ஓகே, ரைட். என்னென்ன விஷயங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துலாம். அண்ட் நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸும் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் 2026க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாமே பேசிக் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா? ஓகே, சரிங்க. ஃபர்ஸ்ட் திங், யூபிஎஸ்சியோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ப்ரிலிமினரி, அடுத்தது மெயின்ஸ், அடுத்தது இன்டர்வியூ. ஓகேவா? இதில் ஒரு ஸ்டேஜ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரிலிம்ஸ். சரிங்க, ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் 1 டே தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 2024 எக்ஸாம் டேட் உங்களுக்கு 24/5 மே மாதம் 24th எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. காலையில் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர். ஓகேவா? டைம் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு. ஸோ காலையில் 9:30 to 11:30 ஒரு பேப்பர் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் 3 hours கேப் இருக்கும். ஆஃப்டர்நூன் 2:30 to 4:30 ஒரு பேப்பர் வைக்க போகுது. ரெண்டுமே ப்ரிலிமினரி பேப்பர். ஓகேவா?
சரிங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1ல் GS1 அப்படின்னு சொல்லுவாங்க. GS1னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, நம்ம சிலபஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம். இது எல்லாமே கவர் பண்ண மாதிரி தான் GS1 அப்படின்ற மாதிரி. GS2 அப்படின்னா ஆப்டிடியூட், ரீசனிங், அந்த மேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேப்பர் 2ல் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் OMR ஷீட் வந்து கொடுத்துருவாங்க. மொத்த கேள்விகளும் உங்களுக்கு வந்திருக்க போகுது. பேப்பர் 1ல் 100 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 2 மார்க். ஓகே, மொத்தம் உங்களுக்கு 200 மார்க்கு. இந்த 100 கேள்வியுமே ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, சிடி அப்படின்ற மாதிரி OMR ஷீட்டில் அந்த MCQ நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இது ப்ரிலிமினரி. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் நீங்கள் எழுதுகிற மாதிரி வந்திருக்கும். எஸ்ஏ மாதிரி வந்து கொண்டு போவீங்க, அது மெயின்ஸ் பேப்பர். ஓகேவா? அடுத்தது பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 80 கேள்வி தான் கொடுத்துருப்பாங்க. பட் அதே 200 மார்க் தான். ஏன்னா ஒரு கேள்விக்கு 2.5 மார்க் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, சரி. இப்போது ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பேப்பர் நிறைய பேர் கேட்குறது தமிழில் வருமா அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த இடத்துல ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் மட்டும் தான் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழில் பேப்பர் வராது. அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, வருமானு தெரியாது. பட் ஆஸ் ஆஃப் நவ் அண்ட் நெக்ஸ்ட் இயரும் உங்களுக்கு ஹிந்திலையும் இங்கிலீஷில் மட்டும் தான் பேப்பர் வந்து வரும். நீங்கள் மெயின்ஸ் போகும்போது தமிழில் எழுதிக்கலாம், இன்டர்வியூவும் தமிழில் நீங்கள் பேசிக்கலாம். தமிழ் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு தயக்கம் வந்து நான் இருக்குது, தமிழில் படித்தா கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு. தமிழில் படித்து இன்டர்வியூவில் தமிழில் பேசி கிளியர் பண்ணவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உங்களாலையும் நிச்சயமாக வந்து பண்ண முடியும். ஸோ லாங்குவேஜை தடையாக வந்து பார்க்காதீங்க, ட்ரை பண்ணால் எல்லாமே வந்து பண்ண முடியும். ஸோ ப்ரிலிம்ஸாக உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி வரப்போகுது. மெயின்ஸ் போகும்போது தமிழ் நீங்கள் பெட்டராக வந்து எழுத முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ப்ரிலிமினரி 2 பேப்பர் வந்துருக்கு, GS1, GS2 இல்லையா? இந்த இடத்துல GS1 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேப்பர் மட்டும் தான் உங்களுக்கு மெரிட்டில் எடுத்துப்பாங்க. ஸோ ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டா மெயின்ஸ் நீங்கள் வந்து போகலாம். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, ரைட்டா? ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டா மெயின்ஸ் நீங்கள் வந்து போகலாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போயிட்டா இந்த மார்க் அதுக்கப்புறம் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் மட்டும் தான், ஸ்க்ரீனிங் தான் வந்து பண்ணுறாங்க. யாரெல்லாம் ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணுறாங்களோ அவங்க தான் மட்டும் தான் மெயின்ஸ் வந்து போக முடியும். மெயின்ஸ் போனதுக்கப்புறம் இந்த ப்ரிலிம்ஸ் மார்க் உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகேவா? இங்கே என்ன மார்க் எடுக்கிறோமோ அண்ட் இன்டர்வியூ மார்க்கை சேர்த்தா உங்களுக்கு போஸ்ட்டை வந்து நான் கொடுக்க போகிறாங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் போயிட்டீங்க, மெயின்ஸ்லும் போயாச்சு, இன்டர்வியூவும் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபைனல் ஒரு மார்க் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் வந்து வரல, கிளியர் ஆகலை அப்படின்னா அகெயின் நீங்கள் இங்கிருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, திரும்ப நீங்கள் மெயின்ஸ் மட்டும் படித்தா போதும் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போயிட்டு கிளியர் ஆகாத பட்சத்தில் அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு நீங்கள் திரும்ப ப்ரிலிம்ஸாக பாஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஓகேவா? சரி, இப்போ ப்ரிலிம்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1ல் மொத்தம் 100 கேள்விகள், பேப்பர் 2ல் 80 கேள்விகள். இங்கே ரொம்ப 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 க்ரூஷியல் நெகட்டிவ் மார்க் இங்கே வந்து உண்டு. ஸோ நெகட்டிவ் மார்க் ரோல் பெருசாக இங்கே வந்து ப்ளே பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்ம அட்டன் பண்ணி தப்பாயிட்டா மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. GS1 பொறுத்த வரைக்கும் 1/3 மார்க் இல்லையா? GS1ல் 0.66 மார்க் இங்கே வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இதுவே CSAT பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 0.83 மார்க் இங்கே மைனஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க பார்த்துலாமா? இப்போது GS1 வந்திருக்கு. ஸோ நம்பர் 1 கொஸ்டின், நம்பர் 2 கொஸ்டின் இங்கே அட்டன் பண்ணுறீங்க. ரெண்டுமே அட்டன் பண்ணுறீங்க. ரெண்டுமே அட்டன் பண்ணி ரெண்டுமே சரியாயிட்டா இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு, உங்களுக்கு 4 மார்க்கு முழுசாக கொடுத்துருவாங்க. எந்த ஒரு டவுட்டுமே வந்து கிடையாது. சரி, இப்போ என்ன ஆகிடுச்சு? ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க, அட்டன் பண்ணிடுச்சு, ஒன்று அட்டன் பண்ணியாச்சு. செகண்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க, பட் தப்பாக நீங்கள் வந்து போட்டுட்டீங்க. ஓகேவா? உங்கள் மார்க் என்ன வரும் அப்படின்னா, இதுக்கு +2 மார்க்கும் இதுக்கு -0.66 மார்க்கும். அப்போ உங்களுக்கு ஃபைனல் மார்க் என்ன போடுவாங்க? 2 - 0.66 1.34 மார்க் மட்டும் தான் உங்களுக்கு வந்து வரும். புரியுதா? அதாவது நீங்கள் ரெண்டுமே அட்டன் பண்ணி ரெண்டுமே சரியாயிட்டா 4 மார்க் முழுசாக அப்படியே வரப்போகுது. இல்லை ஒன்று சரியாக போட்டிங்க, ஒன்று தப்பாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க்கை மைனஸ் பண்ணி அந்த 1.34 அப்புறம் மாதிரி கொடுப்பாங்க. இதை கரெக்டாக நம்ம அவாய்ட் பண்ணி போட்டால் மட்டும்தான் ப்ரிலிம்ஸை கிராக் பண்ண முடியும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இப்போ நம்பர் 1 இருக்குது, அட்டன் பண்ணிட்டீங்க, 2 மார்க் உங்களுக்கு வந்து வந்தாச்சு. சரியா? நம்பர் 2 என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை, பிளாங்காக வந்து விட்டுட்டீங்க. அட்டன் பண்ண பிளாங்காக விட்டுட்டா உங்களுக்கு டோட்டல் மார்க் 2 மார்க் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அட்டன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்கேயும் அட்டன் பண்ணியிருக்கோம், இதுவும் அட்டன் பண்ணியிருக்கோம். அட்டன் பண்ணி தப்பானதுனால 1.34 தான் வந்திருக்கு. பட் இந்த இடத்துல நம்பர் 1 அட்டன் பண்ணிட்டீங்க, நம்பர் 2 அட்டன் பண்ணவே இல்லை, பிளாங்காக விட்டுட்டா அந்த நம்ம மார்க் மைனஸ் ஆகாமல் 2 மார்க்குமே முழுசாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கொஸ்டின் வந்து எலிமினேட் பண்ணுறோம், அவாய்ட் பண்ணுறோம், அது ரொம்ப 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 க்ரூஷியல். நீங்கள் பிளாங்காக விட்டுட்டா மைனஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ 100 கேள்வி இருக்குன்னா நீங்கள் 50 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, 50மே சரியாக இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு 100 மார்க் அப்படியே உங்களுக்கு வந்து பின்னாக வந்துடும். 100 மார்க்கை முழுசாக கொடுத்துருவாங்க. சரி, இப்படி இல்லாமல் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மொத்தமாக 50 கேள்வி வந்து அட்டன் பண்ணுறீங்க, 50 பிளாங்காக வந்து பின்னாக விட்டாச்சு. இப்போ இந்த 50 கேள்வியில் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 46 கேள்வி சரியாக வந்து போட்டுட்டீங்க. ஓகேவா? ஒரு 4 கேள்வி தப்பாக வந்து போட்டுட்டீங்க. அப்போ உங்களுக்கு மார்க் என்ன வரும்?
இதில் எவ்வளோ மார்க் வந்து ஆட் ஆகுது. மொத்தம் உங்களுக்கு 46 × 2 வந்து 92 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, 4 கொஸ்டின் தப்பாக வந்து போட்டிருக்கீங்க. உங்களுக்கு இங்கே ஒரு 2.64 கிட்ட வந்து பின்னாக வரும். இதை மைனஸ் பண்ணி உங்களுக்கான மார்க்கை வந்து போடுவாங்க. ரைட்டா? அப்போ எத்தனை கேள்வி சரியாக போட்டிருக்கீங்களோ அங்கே இருக்க மார்க்கும், எத்தனை கேள்வி தப்பாக போட்டிருக்கோமோ அதை மைனஸ் பண்ணி மார்க் உங்களுக்கு வந்து பின்னாக வரும். ரைட்? பிளாங்காக விட்டுட்டா ப்ராப்ளமே இல்லை. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக போகிறோமோ அதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தோம். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணும் போது இருந்தே நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து கரெக்டாக இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த 1 இயர் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் யூபிஎஸ்சி கை கொடுக்கும். ஓகே, அண்ட் இங்கே சிசார் பொறுத்த வரைக்கும் 2.5 மார்க் இல்லையா, இதுக்கு 0.83 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இப்போ 2 கேள்வி சரியாக போட்டிங்கன்னா 5 மார்க் முழுசாக வந்து வரும். இல்லை ஒன்று சரியாக வந்து போட்டுட்டீங்க 2.5 மார்க்கு, ஒன்று தப்பாக போட்டுட்டா -0.83 மைனஸ் பண்ணி மார்க்கை வந்து கொடுப்பாங்க. இப்படி தான் GS1ம் GS2 உங்களுக்கு கால்குலேட் வந்து பின்னாக பண்ணுவாங்க. முடிஞ்சு போச்சா? சரி, அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடத்துல பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் வெறும் குவாலிஃபையிங் பேப்பர் மட்டும்தான். என்ன அப்படின்னா, இந்த ஒரு பேப்பர் தான் என்ன சொல்லியிருக்கோம், மெரிட்டில் வந்து எடுத்துப்பாங்க. பேப்பர் ஜஸ்ட் குவாலிஃபைங் மட்டும்தான். இது கட் ஆஃப் பேஸ் பண்ணி வந்து போகும். அதாவது 200 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுக்கிறீங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணி வந்து போக போகுது. சிசாட் பொறுத்த வரைக்கும் 200 கேள்விகளுக்கு 66 மார்க் எடுத்தால் வந்து பின்னாக போதும். அதாவது ஒரு 80 கேள்விகளில் 27 கேள்வி நீங்கள் சரியாக போட்டாலே போதுமான விஷயம்தான். நீங்கள் 27மே கரெக்டாக போட்டுட்டா அதுக்கு மேலே ஒரு கேள்வி கூட தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை ஜஸ்ட் 66 கேள்வி இருந்தால் வந்து போதும். 66 மார்க் இருந்தால் போதும். ஒரு குவாலிஃபைங் பேப்பர் மட்டும் தான். இல்லை நீங்கள் 200 மார்க் எடுத்தாலுமே அதை மெரிட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் 66 மார்க். தட் மீன்ஸ் 27 கொஸ்டின் இருந்தால் போதுமானது தான். எல்லா மெரிட்டுமே உங்களுக்கு GS1 தான் வந்து பார்ப்பாங்க. ஓகே, அதுக்காக சிசாட் லேசாக நினச்சிடாதீங்க. இங்கே வந்து 180 மார்க்லாம் எடுத்து இங்கே 60 மார்க்கு 50 மார்க் எடுத்தவங்களாம் இருக்காங்க ஏகப்பட்ட பேர். அப்போ 2 பேப்பருமே நம்ம சரிசமமாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கான செட்டப். ஓகே, சரி, இதுக்கு என்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூபிஎஸ்சி பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி, இந்தியா அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி கொடுத்துருக்காங்க. இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷனல் பொலிட்டிக்கல் சிஸ்டம், எக்கனாமி, சோஷியல் டெவலப்மெண்ட், ஜென்ரல் இஷ்யூஸ், சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமே உங்களுக்கு ஒரு 7 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த டாபிக் எல்லாமே ஜென்ரலைஸாக கொடுக்கப்படுற விஷயம். நம்ம வேலை என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஃபுல் சிலபஸையும் ப்ராப்பராக வந்து படிக்கணும். யூபிஎஸ்சிக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் நமக்கு கிடைக்கல, இல்லை ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா புக்கை படிப்போம் படிச்சுட்டே இருப்போம். பட் என்ன படிக்கிறோம், எங்கே போகிறோம் எதுவுமே தெரியாது. நாலேஜ் இங்கே நம்ம அதிகமாக வந்து பில்ட் ஆகிட்டே வந்திருக்கோம் படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எக்ஸாம்ஸு கிராக் பண்ணுறதுக்கு அந்த நாலேஜ் மட்டுமே போதாது. என்ன படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், அந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான நேக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். எல்லாமே தெரியும் பட் கிராக் பண்ண கஷ்டமாக இருக்கும். காரணம் என்னென்னா யூபிஎஸ்சியை ப்ராப்பராக நம்ம புரிஞ்சிக்கல. ஓகே, அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப வருஷம் படிக்க கிளியர் பண்ண முடியல அப்படின்னா படிக்கிறாங்க, நோட்ஸ் எடுக்கிறாங்க, நாலேஜ் கெயின் ஆகுது. பட் எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ அதை வந்து இப்போ நாங்கள் இல்லை. அப்போ என்ன விஷயம், என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன புக் லிஸ்ட்டு, எப்படி படிக்கணும், இதை ப்ராப்பராக கொண்டு வந்துட்டாலே போதுமானது. எக்ஸாம்ஸ் நம்ம கிராக் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சிசாட் இதில் என்ன வரும் அப்படின்னா, ஆப்டிடியூட் ஒன்று வரப்போகுது. அடுத்தது ரீசனிங், இந்த டைஸு க்யூப்ஸு அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இப்போது இந்த ஆப்டிடியூட்னா என்னென்னு தெரியல, ரீசனிங்னா என்னென்னு தெரியல, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ஒன்றும் வந்து பின்னாக புரியல, எங்கே தெரிஞ்சிக்க முடியும், அகாடமி வந்து போகணுமா? இல்லை, தெரிஞ்சிக்க வேண்டிய இடம் என்னென்னா யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அந்த பேப்பர் எடுத்து பார்க்கணும், என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம புக்கை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கில் இருந்து எப்படி கேள்வி வந்து ரைஸ் பண்ணுவாங்க. நிச்சயமாக அந்த யூபிஎஸ்சி பல்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் அகாடமி மட்டுமே போதாது. யூபிஎஸ்சியோட ஒரிஜினல் பேப்பர் எப்படி இருக்குது அதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், ப்ராப்பராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு பிகினராக நம்ம தப்பு பண்ணுறது என்னது, ஓகே புக்கை வாங்கி படிக்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், படிச்சுட்டே இருக்கும், அது மட்டுமே போதாது. என்ன படிக்கிறோம், என்ன சிலபஸ், எப்படி கேட்பாங்க, எதோ கேட்டிருக்காங்க, எவ்வளோ கேட்டிருக்காங்க, எத்தனை கொஸ்டின் போட்டால் சரியாக வந்திருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அது ஏற்ற மாதிரி கொண்டு போகணும். இதுதான் உங்களுக்கான ப்ரிலிம்ஸ் செட்டப். பெருசாக எதுவும் வந்து கிடையாது. 2 பேப்பர், காலையில் 1, மதியம் 1. மதியம் கொடுக்குற பேப்பர் வெறும் குவாலிஃபைங் தான். 66 மார்க்கு, 27 கொஸ்டின் போட்டால் போதும். காலையில் கொடுக்குற பேப்பர் தான் மெரிட்டில் எடுத்துக்க போகிறாங்க. நிறைய நீங்கள் படிக்கிற மாதிரி வந்திருக்கும். இது பேசிக்காக கொடுத்துருக்க ஒரு சிலபஸ். இந்த சிலபஸை டீகோட் பண்ணி முழுமையாக நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, இதான் உங்களுக்கான ப்ரிலிம்ஸ் பேப்பர். ஓகேவா? சரி, ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணதுக்கப்புறம் எங்கே போகிறோம், மெயின்ஸ் நம்ம வந்து போகிறோம் இல்லையா. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அந்த மாதிரிலாம் இல்லை. யூபிஎஸ்சி அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம்ல, ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கை படிக்கும் போதே என்ன டாபிக் கவர் ஆகுது, மெயின்ஸ் எப்படி வந்து கேட்பாங்க, ப்ரிலிம்ஸ் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, எப்படி வந்து கேட்க போகிறாங்க, இந்த எல்லா விஷயமே யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணாதான். ஆரம்பத்தை சால்வ் பண்ணலாம் முடியாது. நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு வாரம் 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. ஏன்னா
நீங்கள் ப்ராப்பராக இதை வந்து பேசிக்ஸை லேர்ன் பண்ணாத பட்சத்தில் 4-5 மாதம் எடுத்துக்கும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. நம்ம புக்ஸை படிக்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், அதெல்லாம் வந்து வேறு. என்னென்ன விஷயங்களாக இருக்குது வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துகிட்டு ஒரு வாரம் 2 வாரம் எடுத்துகிட்டு முழுமையாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணிடணும், ப்ரிலிம்ஸ் வந்து முடிச்சாச்சு, கிளியர் பண்ணியாச்சு. மெயின்ஸ் வந்து இப்போ நாங்கள் போக போகிறோம். மெயின்ஸில் மொத்தம் 9 தியரி பேப்பர் வந்துருக்கு. அப்ஜெக்டிவாக கிடையாமல் ஒரு எஸ்ஏ மாதிரி எழுத போகிறீங்க. பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் 2 பேப்பர் உங்களுக்கு குவாலிஃபைங் பேப்பர், ப்ரிலிம்ஸ் மாதிரியே தான். ஓகேவா? இதில் எனி இந்தியன் லாங்குவேஜ், இப்போ தமிழ், ஹிந்தி, மலையாளம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எனி இந்தியன் லாங்குவேஜில் ஒரு பேப்பர் நீங்கள் எழுதி ஆகணும். 300 மார்க் கொடுப்பாங்க. அந்த 300 மார்க்கில் 75 போதுமான விஷயம்தான், குவாலிஃபைங்காக மட்டும்தான். அடுத்தது இங்கிலீஷ் பேப்பர் எல்லாருமே கம்பல்சரி இங்கே எழுதி ஆகணும். 90 மார்க் இங்கே எடுத்து ஆகணும். ஸோ இங்கே எனி இந்தியன் லாங்குவேஜில் நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், தமிழ் மீடியமாக இருக்கீங்க, இல்லை மற்ற லாங்குவேஜ் இருக்குன்னா தெலுங்கு, மலையாளம், அது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பேப்பர் இங்கிலீஷு 90 இங்கே சூஸ் பண்ணணும். இது மெரிட்டுக்கு கிடையாது, வெறும் குவாலிஃபைங்காக மட்டும்தான். புரிஞ்சு போச்சா? இப்போ குவாலிஃபைங் நம்ம வந்து வருவோம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பேப்பர் 1 இது வந்து எஸ்ஏ. ஸோ எஸ்ஏ ரொம்ப மொட்டையாக இருக்கா. இங்கே பாருங்கள், இந்த மெயின்ஸ் பேப்பரில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இஷ்டம் தான். தமிழ் எழுத முடியுமானா எஸ் எழுத முடியும். இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் இங்கிலீஷ் நம்ம எழுத முடியும். மற்றபடி எல்லா பேப்பருமே தமிழில் எழுதலாம். எனக்கு இங்கிலீஷ் வந்து படிக்க தெரியும், பட் வந்து ஒரு வாக்கியமாக எழுத வராது, சென்டென்ஸ் வராது அப்படின்னா தமிழில் தாராளமாக மெயின்ஸ் எழுதலாம். இன்டர்வியூவும் தமிழில் அட்டென்ட் பண்ணலாம். தயக்கம் இல்லாமல் லாங்குவேஜ் இந்த தடையை வந்து உடச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, பேப்பர் 1 எஸ்ஏ. எஸ்ஏ எப்படிப்பா கேட்பாங்க? ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அதை வந்து ஒரு 1000 வேர்ட்ஸ் எழுத சொல்லுவாங்க. எல்லாமே என்ன பண்ணலாம், லாஸ்ட் இயர் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, பிஒய்க்கில் ஒரு எஸ்ஏ எப்படி வந்து கேட்டிருக்காங்க, அந்த எஸ்ஏ எப்படி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லா எஸ்ஏக்குமே ஆன்சர்ஸ் எல்லாம் கூகுளே வந்து கிடைக்கிது. அதை போட்டு பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அப்கமிங் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது 4 ஜிஎஸ் பேப்பர் வந்து இருக்குது. 1, 2, 3, 4 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ பேப்பர் 1 ஸோ பேசிக்காக நம்ம வந்து பார்த்துடலாம். கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. ஓகே, அடுத்தது பேப்பர் 2ல் கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். பேப்பர் 3 டெக்னாலஜி, எக்கனாமிக் அண்ட் பயாலஜி. பேப்பர் 4 எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி கவர் ஆகுது. அடுத்தது ஆப்ஷனல் 1 and 2 இது ரொம்ப 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 க்ரூஷியல். மொத்தம் 500 மார்க் வந்து இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஆப்ஷனல் பேப்பர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அக்ரிகல்ச்சர், ஹஸ்பண்ட்ரி, ஆந்த்ரோபாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து எதனா ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஆப்ஷனல் எப்படி சூஸ் பண்ணலாம்னு தனியாக நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் உங்களுக்கு 500 மார்க் வந்திருக்கு. ஒரு பேப்பரில் 2 நீங்கள் வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து உண்டு. 2 சப்ஜெக்ட் கிடையாதுங்க, ஒரு சப்ஜெக்ட்டில் 2 பேப்பர். ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் பேப்பர் 1, ஹிஸ்ட்ரியில் பேப்பர் 2 2 பேப்பர் வந்துருக்கும். ஒரு பேப்பருக்கு மொத்தம் 250 மார்க்கு. நீங்கள் லிட்ரேச்சர் சூஸ் பண்ணலாம். நீங்கள் தமிழில் புலமையாக இருக்கீங்க அப்படின்னா தமிழ் எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், உருது இருக்குது. இல்லை உங்கள் டிகிரியை நீங்கள் சூஸ் பண்ண முடியுமா, நீங்கள் சூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து ஜியாகிரஃபி படிச்சிருப்பாங்க, இல்லை பிஏ எக்கனாமி வந்து படிச்சிருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா, சிவில் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு விஷயத்துக்குமே இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். மெக்கானிக்கல் சூஸ் பண்ணலாம். பிஎஸ்சி மேக்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கிளியராக சூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். மொத்தம் 500 மார்க் இங்கே வந்து வரும்போது. ஓகே, ஸோ ஆப்ஷனல் எப்படி சூஸ் பண்ண வீடியோ நான் கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இங்கே வந்து பாருங்கள். இப்போ என்ன பார்த்தோம், ஹெரிட்டேஜ், கல்ச்சர், ஜியாகிரஃபிலாம் வந்து பார்த்தோமா. இங்கே சிலபஸை டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக வந்திருக்கா. இதை முழுமையாக நம்ம வந்து படித்து பார்க்கணும். ஸோ சிலபஸ் எப்படி படிக்கலாம் அதுக்கான வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சிலபஸ் இருக்குது, ஒரு டாப்பிக் வந்து படிக்கணுங்க. ரோல் ஆஃப் உமன் ஆர்கனைசேஷன், பாப்புலேஷன், அசோசியேட்டட் இஷ்யூஸு, பாவர்ட்டி, டெவலப்மெண்ட் இஷ்யூ, அர்பனைசேஷன், ப்ராப்ளம்ஸ், ரெமெடிஸ் அப்படின்னு ஒன்று வந்து இப்போ நான் படிக்கணும். ஏன்னா யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 6 வருஷம் படிக்கிறவங்க அதை கிளியர் பண்ண முடியல. பிகினர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யூபிஎஸ்சி ஒரு ஃப்ரெஷர் உள்ளே வராங்க, அவங்களுக்கு பேப்பர் எப்படி செட் பண்ணாமோ அப்படி தான் மோஸ்ட்லி செட் பண்ணுவாங்க. ஒரு பிகினருக்கு என்ன வேணுமோ அதான் வந்து கேட்பாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் வந்து இப்போ நான் எடுக்கும். அதாவது புரிஞ்சிக்காமல் நம்ம படித்தோம் அப்படின்னா. அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது இன்றைக்கி நிறைய சோர்ஸ் வந்து இருக்குது, தெரிஞ்சிக்க முடியும். அப்போ புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய என்னது, எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே பார்த்தாச்சு. ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் பேட்டர்ன் எஸ் பார்த்தாச்சு. அடுத்தது கொடுத்துருக்க சிலபஸை முழுமையாக படிக்கணும். இந்த ஃபுல்லாக படித்து என்னென்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, GS1 என்ன வந்திருக்கு, GS2 என்ன வந்திருக்கு, GS3 என்ன வந்திருக்குன்றத ஒரு வார்த்தை விடாமல் முழுமையாக நீங்கள் படிக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு புக்கை படிக்கும் போதோ ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும் போதோ இந்த டாபிக் சிலபஸில் கவர் ஆகுதா, கவர் ஆகலையா, நம்மளுக்கு எல்லாமே தேவையில்லை. எக்ஸாம்ஸ்க்கு என்ன வேணுமோ அது மட்டும் போதும். அப்போ என்ன பண்ணணும், சிலபஸை ப்ராப்பராக படித்தாதான் அங்கே நீங்கள் போக முடியும். உங்கள் அடுத்த வேலை சிலபஸை படிக்கிறது.
சிலபஸ் எப்படி படிக்கலாம் அதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்சுதா? அப்போ எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம வந்து பார்த்துட்டோம், டவுட் இல்லை. ப்ரிலிம்ஸு அப்ஜெக்டிவ் டைப்பு பேப்பர் 1 பேப்பர் 2 ஓவர். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டா மெயின்ஸ் எழுத போகிறீங்க. 9 பேப்பர் இருக்குது, 2 குவாலிஃபைங் பேப்பர் வந்து உண்டு. அதுக்கப்புறம் மெரிட்டில் எஸ்ஏ ஒரு பேப்பர், ஆப்ஷனல் 2 பேப்பர் வந்துருக்கு. அண்ட் ஜிஎஸ்சில் மொத்தம் 4 பேப்பர் இருக்குது, 7 பேப்பர் வந்து எழுத போகிறீங்க. அது மெரிட்டில் எடுத்துக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நீங்கள் வந்து போக போகிறீங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க, இல்லை பெருசாக எதுவுமே வந்து கிடையாது. இது மட்டும் தான். இதில் டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை வந்து பண்ணுறேன். சரி, அடுத்தது இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன வந்திருக்கலாம்? எனி டிகிரி, நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். அதாவது பிஎஸ்சி, பிகாம், பிஇ எது படித்தாலும் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஒரு யூஜி டிகிரி, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானதான் யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும். ஓகேவா? இந்த டிகிரியில் ஃபஸ்ட் மார்க்கு, செகண்ட் மார்க்கு, டிஸ்டிங்ஷன், ஆவரேஜ், கோல்டு மெடல் எதை பற்றியும் கவலை இல்லை. டிகிரி முடிச்சிருந்தால் போதும். அரியர் வச்சுருந்தாலும் நீங்கள் அரியர் கிளியர் பண்ணி டிகிரி வாங்கியிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஸோ மார்க்கை பற்றி கவலை இல்லை, பர்சன்டேஜ் பற்றி கவலை கிடையாது. டிகிரி முடிச்சிருந்தால் போதுமான விஷயம். ஓகேவா? அடுத்தது, ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எழுத முடியும். பட் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எழுதலாம். பட் மெயின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். ஒரு ஃபைனல் செம் நீங்கள் எழுதிருக்கீங்க, அந்த செம் எழுதும் போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தாராளமாக எழுதிக்கலாம். ஓகேவா? ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு ஒரு 2 மாதம் கேப் வந்திருக்கும். அந்த கேப்பில் நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிட்டா டிகிரி கையில் வந்துட்டால் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். மெயின்ஸ் போகும்போது நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தாகணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பேச்சுலர் டிகிரி யூஜி நீங்கள் முடிச்சிருந்தால் போதும், எக்ஸாம்ஸ் நீங்கள் எலிஜிபிள் தான். இதான் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து பிறகு தேவையில்லை. ஓகேவா? அது ஒரு போஸ்ட்டுக்கு இது வந்து வேணும், அது வந்து அப்படிலாம் கிடையாது. டிகிரி முடிச்சிருக்காங்க, போதுமான விஷயம். ரைட்? ஓகே, அடுத்தது இதுக்கான ஏஜ் லிமிட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் ஏஜ், மினிமம், மேக்ஸிமம் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். இதை கேஸ்ட் கேட்டகரியாக வந்து பிரிப்பாங்க. ஓகேவா? அதாவது ஜென்ரல் கேட்டகரி, இன்னொன்று ஓபிசி கேட்டகரி, நெக்ஸ்ட்டு எஸ்சி எஸ்டி கேட்டகரி. ஓகேவா? இதான் வந்து பிரிக்கிறாங்க. இதில் வந்து ஜென்ரல் அப்படின்னு சொல்லும் போது அன்ரிசர்வ்டு கேட்டகரி. ஓகேவா? அதாவது உங்களுக்கு எந்த ஒரு ரிசர்வேஷன் கிடையாது, கேஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுக்கு அன்ரிசர்வ். ஸோ ஜென்ரல் கேட்டகரி. ஓபிசி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிசி, எம்பிசி, எம்பிசிஎம் இல்லை பிசிஎம், எம்பிசி உட்பிரிவாக இருக்குது, பிசி உட்பிரிவாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜென்ரலும் எஸ்சி எஸ்டியும் இல்லாதவங்க ஓபிசிக்குள்ளே ஆட் ஆகிடுவாங்க. இப்போ நீங்கள் பிசி ஸ்டேட்டில் வச்சுருக்கீங்கன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும்போது அது ஓபிசியாக வந்து மாறும். ஸோ ஓபிசிக்காக சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இது தேவைப்படும். ஸோ பிசி வச்சு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இ-சேவை மையத்தில் போயிட்டு ஓபிசிக்கு தனியாக அப்ளை பண்ணி வாங்கினா மட்டும்தான் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா ஓபிசி நிச்சயமாக கையில் வந்து இருக்கணும். புரியுதா? ஸோ ஜென்ரலும் எஸ்சி எஸ்டிலையும் வராதவங்க ஓபிசிக்குள்ளே வந்துடுவாங்க. இன்னொன்று இடபிள்யூஎஸ் வந்துருக்குல்ல, இந்த 10% இடஒதுக்கீடு, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், அவங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் ஆகுதோ அதான் வந்து வரும். கட் ஆஃப் வந்து அவங்களுக்கு வந்து பின்னாக மாறும், கொஞ்சம் கம்மியாக அதிகமாக வந்து பின்னாக இருக்கும். பட் அந்த லிமிட்டோ ஏஜோ உங்களுக்கு ஜென்ரலுக்கு என்ன இருக்கோ அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். கிளியர்? சரி, பார்த்துடலாம். இதில் மினிமம் லிமிட் எல்லாருக்குமே 21 டேட் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மஸ்ட் ஹாவ் அட்டைன் 21 இயர்ஸ், 21 வயசு உங்களுக்கு ரன் ஆகுதுன்னா எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத முடியும். இது எல்லா கேஸ்ட் கேட்டகரியுமே காமன் தான். சரி, இப்போது மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னா ஜென்ரலுக்கு 32, ஓபிசிக்கு 32 + 3 35, 3 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு 32 + 5 37, அவங்களுக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கப்படும். ஓகேவா? இது கொடுத்துருக்க லிமிட்டு. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 21லேருந்து 32 வரைக்கும் நீங்கள் எல்லா வருஷமும் எக்ஸாம் எழுத முடியாது. ஓகே, ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் இந்த லிமிட்டுக்குள்ளே, அதாவது 21லேருந்து 32க்குள்ளே 6 அட்டம்ப்ட் மட்டும் தான் எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும். அட்டம்ப்ட் எப்படின்னா அப்ளை பண்ணால் மட்டுமே கணக்கில் வந்து வராது. அட்டம்ப்ட் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு ஆப்சன்ட் ப்ரெசன்ட் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஷேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கணக்கு வரும். எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கான கணக்கு. அது காலையில் ஒரு பேப்பர், மதியம் ஒரு பேப்பர், ஏதோ ஒரு பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ணாலும் கணக்கில் வந்து எடுத்துக்கொள்ளும். அதை வந்து மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. பட் அப்ளை பண்ணால் மட்டுமே கணக்கில் வராது. அப்ளை பண்ணிவிட்டு எழுதாமல் இருக்கலாமானா எஸ் இருக்கலாம், அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேவா? பட் 21 வயசுலேருந்து 32 வயதுக்குள்ளே 6 அட்டம் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, இன்கேஸ் நீங்கள் 21லேருந்து ஒரு 27க்குள்ளேயே எல்லா அட்டம்ப்ட்டும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருந்தாலுமே எக்ஸாம் நீங்கள் எழுத முடியாது. 32 எழுத முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஜஸ்ட் அந்த 6 டைம்ஸ் தான் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். அதுக்குள்ளே நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும். இதுவே ஓபிசி பொறுத்த வரைக்கும்
21 to 35ல் 9 attempts நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சேம் அதே க்ரைட்டீரியா தான். ஓகேவா? 21லேருந்து 35 வரைக்கும் 9 எழுத முடியும். இன்கேஸ் நீங்கள் 21லேருந்து 30க்குள்ளேயே நீங்கள் மொத்தமாக முடிச்சிட்டிங்கன்னா வயது இருந்தாலும் எக்ஸாம் எழுத முடியாது. ஜஸ்ட் 9 attempts மட்டும்தான். இது ஓபிசிக்கு. எஸ்சி/எஸ்டி பொறுத்த வரைக்கும் 21 to 37ல் கணக்கு இல்லை. இங்கே எத்தனை வருஷம் இருக்கோ அந்த வயசு வரைக்கும் 37 வயசு வரைக்கும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அட்டம்ப்ட் கணக்கு இல்லை. 37க்கு மேலே போனால் தான் எக்ஸாம் நீங்கள் எழுத முடியாது. ஸோ 21லேருந்து 37 வரைக்கும் இதோ ஒரு 15 வருஷம் வருது இல்லையா? 16 இயர்ஸ் என்ன பண்ணும் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம். அட்டம்ப்ட் கணக்கு இல்லை. ஸோ ஜென்ரலுக்கு 6, ஓபிசிக்கு 9, எஸ்சி/எஸ்டிக்கு அன்லிமிட்டட். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஃபார் 32, ஓபிசி 35, எஸ்சி/எஸ்டி 37. ஓகேவா? சரி, இப்போ 2026 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட ஏஜ் லிமிட் எங்கே வந்து இப்போ நாங்கள் இருக்கணும் அதை வந்து பாருங்கள். ஓகே, ஸோ 21 ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா? உங்களோட டேட் ஆஃப் பர்த் நாட் லேட்டர் தென் 1st August 2005. இதுக்கு மேலே உங்கள் டேட் ஆஃப் பர்த் போகக்கூடாது. அதாவது 2/8/2005 வந்தால் கூட நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 21 வயசு வந்து அட்டைன் ஆகலை. ரைட்டா? 21 அட்டைன் ஆகணும் அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் 2026 அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இயர் வந்து பின்னாக மாறும். ஸோ 2026 அட்டன் கொடுக்குறவங்க 1/8/2005 இதுக்குள்ளே டேட் ஆஃப் பர்த் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத முடியும். அண்ட் சேம் டைம் உங்களுக்கு 32 வயசு தான் ஸ்டார்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு இங்கே இருந்து இதுக்கு முன்னாடி வந்து போகக்கூடாது. அதாவது 1/8/1994 இருந்தால் கூட நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. ரைட்டா? 32 வயசு ஃபார் 2026க்கு இருக்கணும் அப்படின்னா இந்த டேட்டில் 21 இந்த டேட்டுக்கு 32 இருந்தால் தான் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத முடியும். இங்கேருந்து +3 பண்ணால் அது ஓபிசிக்கு, இங்கேருந்து +5 பண்ணால் அது எஸ்சி/எஸ்டிக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கூகுளே உங்களுக்கு யூபிசிக்கான ஏஜ் கால்குலேட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. 2026 கொடுக்க போகிறவங்க டேட் தெளிவாக பார்த்தாலே போதுமானது தான். ஓகே, இன்கேஸ் 32 வருது அப்படின்னா இங்கேருந்து 3 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. எஸ்சி/எஸ்டிக்கு 5 மைனஸ் பண்ணால் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். இதான் உங்களுக்கான அட்டம்ப்டுக்கான கணக்கு, ஏஜுக்கான கணக்கு. ஓகே, இவ்வளோ தாங்க யூபிஎஸ்சி. அவ்வளோதான் இல்லையா? அப்போ யூபிஎஸ்சி அப்படின்னா என்ன? யூபிஎஸ்சியில் நிறைய போஸ்ட் 23 போஸ்ட்டு கிட்ட வந்து வருது. இந்த போஸ்ட்டை வந்து பார்த்துக்க போகிறோம். எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 செட் வந்திருக்கு. ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு அண்ட் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு பேப்பர் ஜிஎஸ், அதாவது மெரிட்டில் எடுத்துக்கிற ஒரு பேப்பர். அண்ட் சிசெட் பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிஃபைங் பேப்பர் மட்டும்தான். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 100 கேள்விகள் வந்து கொடுக்குறாங்க. ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் அங்கே வந்து அப்ளை ஆகும். சிசேட் பொறுத்த வரைக்கும் 80 கேள்விகள், 66 மார்க் எடுத்தால் எக்ஸாம்ஸ் வந்து அதை கிளியர் பண்ணிடலாம். விச் மீன்ஸ் 27 கூட சரியாக போட்டால் போதுமான விஷயம் தான். ப்ரிலிம்ஸ் வந்து ஃபில்டரிங்காக மட்டும்தான், ஃபைனலுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் 2.5 மாதம் உங்களுக்கு மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. மெயின்ஸில் 9 பேப்பர் வந்துருக்கு. தியரியாக வந்து எழுத போகிறீங்க, டிஸ்கிரிப்டில் எழுத போகிறீங்க. அந்த 9 பேப்பரில் 2 வந்து குவாலிஃபைங் பேப்பர், 1 வந்து எனி லாங்குவேஜ் வந்து எடுத்துக்கலாம், 1 இங்கிலீஷ் பேப்பர். அதுக்கப்புறம் எஸ்ஏ, GS1, GS2, GS4 வந்திருக்கு 5 பேப்பர். அடுத்த 2 பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷனல் பேப்பரில் ஒரு சப்ஜெக்டில் 2 பேப்பர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிப்பீங்க. சேலம் எடுத்துக்கலாம். மொத்தம் 500 மார்க்கு. இதை மொத்தம் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ நீங்கள் வந்து போகிறீங்க. ஓகேவா? எக்ஸாமுக்கான ஏஜ் நம்ம வந்து பார்த்தாச்சு. எனி டிகிரி எக்ஸாம் வந்து எழுதலாம். ஜென்ரலுக்கு 21, ஓபிசி 21, எஸ்சி/எஸ்டி 21, எல்லாருக்கும் மினிமம் 21 கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 32, அட்டம்ப்ட் வந்து 6, ஓபிசிக்கு 35, அட்டம்ப்ட் வந்து 9, எஸ்சி/எஸ்டி 37, அட்டம்ப்ட் அன்லிமிட்டட் வந்து கொடுத்தாச்சு. இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு என்ன வருதோ அது அவங்களுக்கு வந்து கிரைட்டீரியா வந்து ஃபேஸ் ஆக போகுது. இவ்வளோ தான் யூபிசிக்கான சில விஷயங்கள். சிம்பிளாக வந்து முடிச்சிட்டோமா? இப்போ நமக்கு என்ன, உங்களுக்கு சிலபஸ் தெரியும், பேட்டர்ன் தெரியும், அண்ட் எப்படி கொடுக்க தெரியும், என்ன மார்க்குன்னு தெரியும், எலிஜிபிள் தெரியும், ஏஜ் தெரியும். வேறு என்ன? இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். இதுக்காக இவ்வளோ விஷயம் பார்த்து நம்ம வந்து படிக்கிறோன்னா, எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி லிமிட் இருக்கா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபைனல் படிக்கலாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாக படிச்சுட்டு ஏஜ் வந்து 20 தான் வந்து இருக்குது, அட்டன் பண்ண முடியல, ஃபீலாக வந்து பின்னாக பண்ணுறாங்க. இல்லைனா லிமிட் முடிஞ்சிருக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடியே அடுத்த அட்டம்ப்டில் 2026ஓ 27ஓ 28ஓ இந்த வருஷம் இந்த ஏஜ் லிமிட்டில் எனக்கு இருக்கா இல்லையா அதை வந்து பார்த்துக்கணும். டிகிரி இருக்கா இல்லையா அதை வந்து பார்த்துக்கணும். சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஏதாவது பார்த்து எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் கொஸ்டின் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் பேட்ச் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபார் பிகினர்ஸ் ரொம்ப சீக்கிரமாக ஒரு 2.5-3 மாதத்தில் ஃபுல்லாக வந்து முடிச்சிட முடியும். டவுட்ஸ் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சாம்பிள் இருக்குது, ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டெலிகிராமில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான அப்டேட் டெய்லி நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பேப்பர் எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த டாபிக் மட்டும் கவர் பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.